ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு அருகாமையில் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன சத்தம் என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து கண் தெரியாத அந்த குருடனுக்கு கண் தெரிய வைத்து அவனை ஆசீர்வதித்த தெய்வம். ஆம், நீங்கள் தேவைகளோடு இருக்கிறீங்களா? இல்லை சுகத்திற்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு தேவைக்காக அவர் சமூகத்தில் காத்திருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நிச்சயமாய் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். எந்த தேவைக்காக ஒரு சமூகத்தில் காத்திருக்கீங்களோ தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார்.